தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 33:11 வாசிக்கும்போது, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று கூறுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிழைத்திருக்க விரும்புகிறார். அல்-கொய்தா என்ற தீவிரவாத இயக்கத்தின் தலைவன் ஒசாமா பில்டேன் அநேக நாடுகளில் குண்டு வெடிப்புகளை நிகழ்த்தியவன். அவன் அமெரிக்க போர் வீரர்கள் சுட்டு கொல்லப்பட்டான். ஒரு பக்கம் அவன் கொல்லப்பட்டது நல்லது என்று நினைத்தாலும் மறுபக்கம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வருகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். தேவன் ஒருவன் எப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் இருந்தாலும் அவன் மனம் திரும்புவதை விரும்புகிறாவே தேவன் இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒசாமா பில்டேன் தன்னுடைய உயிரில் ஒரு நாள் தான் செய்த துரோகத்தின் நிமித்தம் கொல்லப்படுவோம் என்று அறிந்தும் தன் பிள்ளைகள் யாரும் தன்னுடைய தீவிரவாத இயக்கத்தில் சேர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளான். தான் செய்கிற காரியம் தவறு என்று உணர்ந்தும் மனம் திரும்பாமல் மறைத்து போன இந்த மனிதனுக்காக அவன் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று அநேகர் ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் தேவனால் அவனுக்கு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்தின அவன் ஒரு நாள் சகாயமின்றி நாசமடைந்து போனான். சாமர்த்தியமாக திட்டம் தீட்டி அமெரிக்க விமானங்களை கடத்தி அவற்றை இரட்டை கோபுரங்கள் மேல் இடித்து 10 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவை கதிகலங்க செய்து அநேகரை கொன்ற அவனை பழிவாங்கும் ஆண்டவரே என்று அவனால் கொல்லப்பட்ட மக்களின் உறவினர்கள் தேவனிடம் கதறியிருக்கலாம். தேவன் அவனுக்கு 10 வருடங்கள் கிருபையாக கொடுத்தார். அவன் மனம் மாறவில்லை. ஆனால் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினபடியால் ஒரு நாள் அவன் மேல் நியாய தீர்ப்பு வந்தது. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் ஒசாமா பில்டனை போல் துன்மார்க்கமாய் ஜீவித்து அநேகரை கொல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் விரும்பாத காரியங்களில் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் இன்னும் அநேக அதிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போமானால் அவருடைய நியாய தீர்ப்பு ஒரு நாள் உங்கள் மேல் வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்காக நாம் பிழைத்திருக்க, அவருடைய அன்பிலே நிலைத்திருப்ப தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.